ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெறவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா விளக்கம். புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு குறித்து தமிழக முதலமைச்சர் இறுதி முடிவை அறிவிப்பார். திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தகவல். திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம். பணி ஆணையை வழங்கி ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்து. வீராம்பட்டினம் கடற்கரையில் படகு கவிழ்ந்து சுற்றுலா பயணி உயிரிழந்த சம்பவம். அரசின் அனுமதி பெறாத படகின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் கைது. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடம்பெறவில்லை என பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தலைமையில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அக்கட்சி தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கூறுகையில், வருகிற 1ஆம் தேதி பிரதமர் புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வரும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து ஆளுநரிடம் கலந்து ஆலோசித்ததாக கூறினார். கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசியதாகவும், அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியானது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளது என்று கூறிய அவர், புதுச்சேரியில் அக்கட்சி கூட்டணியில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், லட்சிய ஜனநாயக கட்சியுடன் பேசி வருவதாகவும், நிச்சயம் அக்கட்சி கூட்டணியில் இடம்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை தமிழக முதலமைச்சரால் மட்டுமே பெற்றுத்தர முடியும் என திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. செந்தில்கவுண்டர் தொகுதி செயலாளர் சத்யவேர் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி வரவேற்றார். திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலை வகித்தார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு பேசுகையில், தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடைபெறுவதாகவும் அதேபோல புதுச்சேரியிலும் பொற்கால ஆட்சியை கொண்டுவர வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறுவதாக கூறப்பட்ட நிலையில் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள 2 என்ஜின்களும் கெட்டுவிட்டதாக அவர் புகார் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாயை முதலமைச்சர் கொடுத்துள்ளதாகவும், அதேபோல புதுச்சேரியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பீகாரில் 10,000 ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தலுக்காக ஓட்டு போட லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் ஏன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் போலி மருந்து, காலாவதியான மருந்து இங்கு விநியோகிக்கப்பட்டு நடவடிக்கையை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மாநில அந்தஸ்து பெற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்றும், அவர் புதுச்சேரியை செம்மையான பாதையில் நடத்துவார் என்றும் ஜெகத் ரட்சகன் எம்பி பேசினார். கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க அதிக சீட்டு கேட்பீங்களா? அதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எங்களுக்கு கோரிக்கைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் நாங்கள் எதுவும் சொல்றது இல்லை. தலைவர் அதிகமாக கேட்கணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆசை இருக்குது தானே எல்லாருக்கும். எனக்கு ஆம்பளை உணவு கொடுக்கணும், ஆசை எதாவது கொடுக்கணும். அது தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க. நாங்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில்
சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆளுநர் கைலாஷ்நாதன் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் விதமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் தொடங்கியது. முகாமில் 100 முன்னணி பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்பட உள்ளன. இந்த வேலைவாய்ப்பு முகாமை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து தனியார் நிறுவனத்தில் 3 லட்சம் ஊதியத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், உயர்கல்வித்துறை செயலர் முகமது ஆசின் அபித், இயக்குநர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினத்தில் படகு கவிழ்ந்து சுற்றுலா பயணி பலியான நிலையில் அரசு அனுமதியின்றி சவாரியேற்றி சென்ற படகு உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்தவர் விஜய், இவரது மனைவி சோனியா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் விஜய் தனது மைத்துனர் உட்பட உறவினர்கள் 8 பேருடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இவர்கள் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு 19ஆம் தேதி வீராம்பட்டினத்தில் உள்ள விடுதியில் தங்கியுள்ளனர். பின்னர் அவர்கள் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமான படகில் பாண்டி மெரினாவிலிருந்து கடலுக்கு சவாரி சென்றுள்ளனர். படகை தங்கமணி என்பவர் இயக்கியுள்ளார். அப்போது புதுச்சேரி துறைமுக முகத்துவாரம் பகுதியில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி படகு கடலில் கவிழ்ந்தது. இதில் பயணம் செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடினர். அப்போது அருகில் மற்றொரு படகில் இருந்த மீனவர்கள் கடலில் விழுந்தவர்களை கரைக்கு மீட்டு வந்தனர். இதில் சோனியா மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே பலியானார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சந்தியா மற்றும் சதீஸ்வரி உள்ளிட்டோரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விபத்துக்குள்ளான படகு உரிய அனுமதி இல்லாமல் இயக்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து படகு உரிமையாளர் சதீஷ் மற்றும் படகை இயக்கிய தங்கமணி உள்ளிட்ட 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் அப்பகுதியில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளை படகில் ஏற்றி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் பணி வழங்க வலியுறுத்தி குடும்பத்தினருடன் பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உடனடியாக தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்கள் முதலமைச்சர் தங்கள் நியாயமான கோரிக்கையின் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பிப்ரவரி 20ஆம் தேதி குடும்பத்தினருடன் பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியானது கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கி நேரு வீதி, அண்ணா சாலை, மிஷன் வீதி, அம்பலத்தடையார் மடம் வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை சென்றடைந்தது. அங்கு நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் 123 பேருக்கும் பணி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தபடி ஒருமுறை தளர்வு அளித்து அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் பணி வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக பேரணியை சம்மேளன செயல் தலைவர்கள் ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். முற்றுகை போராட்டத்தில் நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்கள் அனைவரும் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி சோலைநகர் பகுதியில் உள்ள வட்டிக்கடையில் தங்க நகைகளை திருடிய 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கேண்டன் வீதியைச் சேர்ந்தவர் அபிஷேக் குமார். இவர் சோலைநகர் கண்ணதாசன் வீதியில் வட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி இவரது கடைக்கு வந்த சோலைநகரைச் சேர்ந்த சபரி, பாரதி உள்ளிட்டோர் மது அருந்துவதற்கு 200 ரூபாய் பணம் கேட்டு தொந்தரவு செய்தனர். இதனால் அபிஷேக் குமார் பணம் இல்லை என கூறியபடி கடையிலிருந்து வெளியே சென்றுள்ளார்.
மீண்டும் கடைக்கு வந்து பார்த்தபோது அலமாரியிலிருந்த 3 கிராம் தங்கக் கம்மல் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சபரி, பாரதி ஆகியோர் மீது முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை விராகநதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 108 அடி சதாசிவமூர்த்தி சிலை பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் விழா பாதுகாப்பு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் கங்கை விராகநதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் அமைக்கப்படுகிறது. 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவமூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது அடித்தளம் முடிந்து முதல் மாடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாடியிலும் ஒரு கோவில் அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான சன்னதிகள் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் சன்னதிகளுக்கான கும்பாபிஷேக விழா வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது புதுச்சேரியில் முதன்முறையாக 108 அடி உயர சிவன் சிலை அமைக்கப்பட உள்ளதால் கும்பாபிஷேகத்திற்கு அதிக அளவில் பக்தர்கள் பொதுமக்கள் வருவார்கள் என்றும், மேலும் ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வருகை தருவார்கள் என்பதாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும், வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் ஆய்வாளர்கள் சுப்பிரமணியன், கலைச்செல்வன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் சாலை அமைக்கும் பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நிறைவேற்றியுள்ளார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதிதாக சாலை அமைக்க மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் 19.10 லட்சம் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செல்வ கணபதி MP, லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷார், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர் அணியின் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிர்வாகிகள் அக்கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர் அணிக்கான புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை வழங்கினார். மாநில தலைவராக ராஜபிரகாஷ், துணைத் தலைவராக ஆனந்தன், மகளிர் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலாளர் லட்சுமணன் மற்றும் மாவட்ட தலைவராக ஜெயராமன் ஆகியோருக்கு அதிகாரப்பூர்வமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதையடுத்து புதிய நிர்வாகிகள் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகள் கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சந்திப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பிரபாகரன், இணைப் பொருளாளர் ஆயூப் கான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் விரைவாக பயணம் மேற்கொள்ளும் விதமாக யூனியன் டாக்ஸி மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் விரைவாகவும் சுலபமாகவும் பயணிக்கும் வகையில் புதுச்சேரி அனைத்து கார் உரிமையாளர்கள் சார்பில் யூனியன் டாக்ஸி என்ற மொபைல் செயலி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அறிமுக விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யூனியன் டாக்ஸி செயலியை வெளியிட்டு அறிமுகப்படுத்தி வைத்தார். அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், யூனியன் டாக்ஸி மொபைல் செயலி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றார். நியாயமான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இது புதுச்சேரியில் முதலாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்து நாடு முழுவதும் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை ஏற்க மறுத்து ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையில் அமர்ந்து கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 40,000, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 30,000, பால சேவிகாக்களுக்கு 22,000 சம்பளம் நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை கல்வித்துறை இணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். ஆனால் இந்த உத்தரவை ஏற்க மறுத்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நிகழ்வான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகால ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்நிலையில் திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற நிலையில் இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. அதன் முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி பிப்ரவரி 20ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,315 ரூபாய், வெள்ளி 10 கிராம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.